ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். முன்பாக கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் வேலுசாமிபுரத்துல தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியினுடைய தலைவர் தற்போது முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் கலந்து கொண்ட போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில இது தொடர்பான வழக்கு என்பது தற்போது விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. சிபிஐ விசாரணை உள்ளிட்ட மாநில போலீஸ் மற்றும் சிபிஐ விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல இந்த உயிரிழந்த 41 பேர் உயிரிழந்ததுல 32 பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்ததற்கு பிறகு பொறுப்பேற்றதுக்கு பிறகு அறிவித்து நாளைய தினம் கரூர்ல ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் விஜய் கலந்து கொண்டு இதற்கான அறிவிப்பு வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்திருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த முடிவு என்பது சரியான முடிவாக இருக்காது. முறையான வழிகாட்டுதல் வகுத்த பிறகு இது போன்ற அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பே. சண்முகம் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஏற்கனவே கரூர் வருகை தந்திருந்த போது அங்கு ஏற்பட்ட நெரிசல் 41 பேர் பலியான சோக சம்பவம் நடந்தது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப் போவதாக தமிழக அரசு தற்போது அறிவித்துள்ளது. தாவேகா பிரச்சாரத்தின் போது இறந்தவர்கள் என்பதால் தாவேகா அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வேலை வாய்ப்பை வழங்குகிறதா என்கிற நியாயமான கேள்வி எழுகிறது. மேலும் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு விசாரணை இன்னும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அதற்குள் இப்படியான ஒரு அறிவிப்பு வெளியாவது வழக்கின் தன்மையை நீர்த்து போக செய்யும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி பொறுப்பேற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவது என்பது வேறு. அதே கட்சி ஆட்சி அமைத்த பிறகு அரசு வேலை வழங்குவது என்பது முற்றிலும் வேறானது என சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய பே. சண்முகம், எனவே பல்வேறு முறைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் அரசு வேலை வழங்குவது தொடர்பான முறையான ஒரு பொது வழிகாட்டுதலை அரசு உருவாக்க வேண்டும். அதுவரை தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வேலை வழங்கும் அறிவிப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியிருக்கிறார். இதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயனும் கூட இது ஒரு அதிகார துஷ்பிரயோகம் என்பது முன்னதாக குறிப்பிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.